இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தினோ சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? இவைகளுக்கு எல்லாம் சொல்ல, இவைகளுக்கு பின்பு ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ கொஞ்சம் சம்பவம் இதற்கு முன்னால் என்ன இருக்கிறது, நடந்திருக்கிறது. அது நடந்து முடிந்த பிறகு இப்பொழுது ஒரு சம்பவம் ஆரம்பிக்கிறது. இவைகளுக்கு பின்பு என்று சொல்லுகிற பொழுது இதற்கு முன்பதாய் ஒரு சம்பவம் என்ன இருக்கிறது, நடந்திருக்கிறது. அது முடிந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது சம்பவம், அடுத்த சம்பவம் நடைபெற போகிறது, ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு 4 சிங்காசனங்களை கொடுத்தார். முதலாவது சிங்காசனம் கிருபாசனம், கிருபை கூட்டல் ஆசனம், கிருபை கூட்டல் ஆசனம், சேர். கிருபையினாலான ஒரு சேர் அப்படின்னு தான் நமக்கு மனசில் பதியும். அப்போ இயேசு கிறிஸ்து இப்பொழுது சபையின் காலத்தில் கிருபை என்கிற ஆசனத்திலே சேரில் என்ன பண்ணியிருக்காரு, உட்கார்ந்து இருக்கிறார். ஆகையினாலே இது சபையின் காலம் அல்லது கிருபையின் காலம். இப்பொழுது கிருபையின் காலமாக இருக்கிறபடினாலே தேவன் யாரை என்ன தண்டிக்கிறது இல்லை. இது கிருபை. இந்த சபை என்கிற காலம் முடிகிற பொழுது, சபை எடுக்கப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வருவார். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்து போவாங்க. இரண்டாவதாக யார் போவார்? உயிரோடு இருக்கிற நாம் போவோம். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். எகிப்திலே இருந்து இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு போனார்கள். எகிப்து என்கிறது உலகம், கானான் என்கிறது பரலோகம். எகிப்து என்கிற உலகத்திலே இருந்து கானான் என்கிற பரலோகத்துக்கு தேவனுடைய ஜனம் பிரயாணமாய் போனார்கள். அவர்கள் அப்படி போகிற பொழுது, பாளையம் இறங்குகிற பொழுது சும்மா இடம் கிடைச்ச பக்கம் கூடாரம் என்ன பண்ணலை, போடலை. ஒரு திசையில் இவங்க தான் போட வேணும் அப்படின்னா அந்த திசையில் அவங்க தான். ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருந்தது. எங்கே வேணாலும் என்ன பண்ண முடியாது, கூடாரம் எங்கே வேணாலும் கூட்டம் சேர்ந்துட்டு போக முடியாது. அந்த கோத்திரத்திற்கு என்ன கொடி கொடுத்துருக்கிறாரோ அந்த கொடியை பிடிச்சிட்டு அந்த கோத்திரம் என்ன பண்ணும், போகும். இப்படி போகிற வேளையில் முதலாவது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி போனது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி போகிறது. மோசே அதிகாலையிலே எழும்பி, ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு முன்னால் என்ன பண்ணோம், போக வேண்டும். இந்த வனாந்தரத்திலே எங்களுக்கு போவதற்கு வழி தெரியாது. நீர் எங்களுக்கு முன்னால் என்ன பண்ணும், போக வேண்டும் என்று சொல்லி பெட்டியை பார்த்து ஆண்டவரே எழுந்தருளும் என்று சொல்லுவாங்க. அப்பொழுது பெட்டி எடுத்துக்கொண்டு போவாங்க. சாயந்தரம் ஆனவர்பாடு ஆண்டவரே எங்கள் பக்கம் என்ன பண்ணோம், திரும்பும். நான் இன்னைக்கு ராத்திரி இங்கே படுக்கிறோம், இங்கே தங்குகிறோம். அப்போ அந்த பெட்டி அவர்கள் பக்கமாக திரும்பும். பெட்டி அவர்களுக்கு முன்பாய் போனது. இரண்டாவதாக யோசேப்பினுடைய எலும்பு போனது. யோசேப்பு அவரிடத்தில் உத்தரவாதம் வாங்கி கொண்டான். உங்களை கர்த்தர் சந்திக்கும் போது இந்த என்னுடைய எலும்பு என்ன பண்ணிட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. இந்த எகிப்தில் என்ன பண்ணிட வேண்டாம், என்னை கொண்டு போய் எங்க வைங்க,
எபிரோனிலே கொண்டு போய் அந்த எலும்பை போட்டுருங்க. ஏனென்றால் எபிரோன் என்றால் அந்நிய தேசத்தில் தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம். அங்கே ஆபிரகாம் இருக்கார், சாராள் இருக்கிறார், ஈசாக்கு, ரெபேக்கா, யாக்கோப்பு, எல்லாருடைய கல்லறையும் எல்லாருடைய சரீரம் இருக்கிறது. பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிற ஐக்கியம். எபிரோன் பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிற ஐக்கியம். நாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் என்ன பண்றோம்? நம்ம கூடுகிறோம். பாருங்க, இடநாளில் சந்திக்கிறதுக்கு என்னெல்லாம் போயிடுச்சு, வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. எபிரோன் என்கிறது தேவனுடைய சபை, பரிசுத்தவான்கள் கூடுகிற ஒரு இடம். இந்த கூடுகிற இடத்துல இருக்கிற உனக்குத்தான் கர்த்தருடைய சத்தம், தூதனுடைய சத்தம், எக்கால சத்தம் கேட்டு முழங்கும் போது நமக்கு கேட்கும், நமக்கு விளங்கும். ஆமென். மற்றவர்கள் எல்லாரும் அந்த சத்தத்தை, உலகத்தில் இருக்கிறவங்க கேட்பான், அவனுக்கு அந்த சத்தம் புரியும். யாருக்கு புரியும்? இந்த எபிரோனிலே இருக்கிறவனுக்கு தான் என்ன பண்ணும், புரியும். அதான் இங்க வாசிக்கிறோம். இங்கே ஏறிவா, நான் வாசித்த வசனத்தில் என்ன இருக்குது? இங்கே அப்பொழுது நான் மறுரூபமாகி மத்திய வானத்தில் ஏறி போவோம். ஆமென். இரண்டாவதாக யோசேப்பின் எலும்பு போனது. மூன்றாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க. இதுதான் அந்த பிரயாணத்தினுடைய ஒழுங்கு. இதுதான் தீர்க்க தரிசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து அவர் நமக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறார்? போயிருக்கிறார். வேதத்திலே உயிரோடு எழுந்தவர்கள் எல்லாரும் மறுபடியும் என்னானுங்க? மரித்தாங்க. உடன்படிக்கை பெட்டி எடுக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் போயிருக்கிறார். இரண்டாவதாக மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்து போவாங்க. பின்பு பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு எதற்கு பின்பு? இந்த மரித்தவர்கள் எல்லாரும் போன பின்பு அதுக்கு பிறகு யாரு போவா? உயிரோட இருக்கிற நாம் கர்த்தருக்கு கொண்டு போவோம். ஸ்தோத்திரம். ஆக நாம் போகிற பொழுது, சபை எடுத்துக் கொள்ளுகிற பொழுது கிருபையின் காலம் முடிவடையும். சபையின் காலம் முடிவடையும். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து கிருபாசனத்திலே அல்ல, the judgment seat of Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய நியாய தீர்ப்பினுடைய ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். பாருங்க, அது கத்தோலிக்க வேதத்தில் பீமா என்று இருக்கிறது. நம்ம எல்லாம் பீமானே வைத்துக் கொள்வோம். பீமா சேர். இந்த ஆசனத்துக்கு பேரு என்னது? பீமா என்கிறது கிரேக்க வார்த்தை. பீமா சேர் வச்சுக்கோம். இது எதற்கு என்று சொன்னால், இது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டபடினாலே கிரேக்க அரசன் அந்த ஒலிம்பிக்கிலே ஜெயித்தவர்களுக்கு பரிசு கொடுக்கும்படியாய் ஒரு சேர்ல என்ன பண்ணுவாரு? அந்த சேருக்கு பேர் தான் பீமா. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அங்கே நமக்கு அந்த நியாய தீர்ப்பல்ல, பரிசு கொடுக்கப்படும்.
விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியினுடைய 5 விதமான கிரீடங்கள் இருக்கிறது. அது கொடுக்கப்படும். பாருங்க, 7 வருடம் அந்த காரியம் நடைபெறும். யூதர்களை பற்றி பார்க்கிறோம். யூதனுடைய கல்யாணம் எத்தனை நாள்? 7 நாள். அதுபோல 7 வருடம் அங்கே நடைபெறும். அந்த நேரத்தில் பூமியில உபத்திரவ காலம் நடக்கும். இங்கே நான் வாசித்த இந்த வசனத்தில் சபையின் காலம் முடிவடைந்த பிறகு இந்த 3 அத்தியாயத்தில் சபைக்கு சொல்ல வேண்டிய எல்லா ஆலோசனையானது முடிந்தது. இப்பொழுது வாசிங்க 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த வாசல். இவைகளுக்கு பின்பு பரலோகம் என்ன பண்ணுகிறது? திறக்கிறது. வானம் என்ன பண்ணுகிறது? திறக்கிறது. பாருங்கள், நான் அநேக முறை சொல்லி இருக்கிறேன், யூதருடைய பாரம்பரியத்தை பேசுகிற புத்தகம் யூதருடைய பாரம்பரியத்தை பேசுகிற புத்தகம் தல்மூத். என்னது? சரியா பாபு? என்ன புஸ்தகம்? தல்மூத். பாருங்கள், அந்த வேதத்தின் அடிப்படையில் அல்ல, 7 வானம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 7வது வானத்தில் வடக்கு திசையில தேவனுடைய ஆராதனை கூடம் இருக்கிறது. இங்கே சபையின் காலம் முடிந்த பிறகு பரலோகத்தினுடைய வாசல், வானத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, இங்கே என்ன பண்ணிவா? ஏறிவா. நீ இங்கே பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, நீ இங்கே கேட்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆகையினால நீ என்ன பண்ண வேணும்? ஏறி வரணும். நீ அங்க வந்து பாரப்பா. வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, எழுதி இருக்கிறபடி தேவன் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் என்ன பண்ணலையா? காணவும் இல்லை, காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை, இருதயத்திலே தோன்றவும் இல்லை. பாருங்க, ஆனால் நமக்கோ அடுத்த வசனத்துல ஆவியினாலே என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுத்துகிறார். தேவன் 2 காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார். 1, உலக தோற்றத்துக்கு முன்பாக, உலக தோற்றத்துக்கு முன்பாக, அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு முன்பாக, ப்ரீ எட்டர்னிட்டி, ப்ரீ டெஸ்டினேஷன். யார் எழுதுறது? அந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாய் நித்தியம் என்கிறது ஒன்று. நித்தியம் என்கிறது சொல்லுங்கப்பா, கூட கூட பேசுங்களேன். ஒன்று, அதை நம்முடைய வசதிக்காக நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அதை 2 பகுதியாக பிரிக்கிறோம். ஒன்று, உலக தோற்றத்துக்கு முன்பாக, அதை அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்காக ஆபிரகாம் என்ன பண்ணியிருந்தானா? காத்து கொண்டிருந்தான்.
நமக்கோ நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவைக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது முடிந்த ஒரு பாடு இயேசு என்ன பண்ணுவார்? வருவார். கல்வாரிக்கு முன்பதாக எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டது. கல்வாரிக்கு பின்பாக நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம்மை கழுவி என்ன பண்ணும்? சுத்திகரிக்கும். இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் போனாங்க வந்தாங்க. நம்ம ஒரு சில டிவியில் கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவை சொல்லிட்டு போயிட்டாரு. குமாரன் தவிர ஒருவரும் என்ன பண்ணதில்லை. அவர் பட்சிக்கிற அக்கினி தேவதூதர்களோட என்ன பண்ண முடியாது. தேவ தூதர்களே அங்கே போனதில்லை. அங்க இருக்கிறவங்க யாரு? கேருபீன்கள், சேராபீன்கள், பர்னிங் பேஷன், எரிகிற அக்கினி தளர்கள். அக்கினிமயமான தேவனை சுற்றிலுமாய் அக்கினி தளலான கேருபீன்கள், சேராபீன்கள் அவரை சுற்றி இருக்கிறாங்க. தேவதூதன் அவர்களே முகத்தை மூடி காலம் மூடி 2 கையில பறந்து அங்கே பரிசுத்தர் சொல்லிக் கொண்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற தேவன். ஆமென். அவரை குமாரனாகிய இயேசு உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். என்னை கண்டவன் பிதாவே. அந்த இன்றைக்கு அதை பற்றி சொல்லுகிற நாம், அல்லது போயிட்டு வந்தவன் சொன்னாலும் சரி, போகாதவன் சொன்னாலும் சரி, பாருங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் உம்முடைய வர்த்தமானங்கள், உம்முடைய ஞானம், உம்முடைய அரண்மனை, உம்முடைய சாப்பாடு, உம்முடைய எல்லா காரியத்தை குறித்தும் நான் கேட்ட செய்தி, நான் என்னுடைய தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாயினும் அவனால சொல்ல முடியல. பாதியை கூட என்ன பண்ண முடியல. சாலமோன் ராஜாவினுடைய அரண்மனையின் மேன்மையை பற்றி பாதியை கூட என்ன பண்ணல, சொல்ல முடியல. நல்லா இருந்துன்னு சொல்லி என்ன சொன்னானோ தெரியல. அவனுக்கு அவ்வளவுதான், அவனுடைய ஞானத்திற்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அரண்மனை இவனுடைய ஞானத்தை பார்க்கிறோம். எங்க ஒரு மனிதன் கட்டின ஒரு அரண்மனையை பற்றி இப்படி இருக்கிற பொழுது, அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் உண்டாக்கின இந்த பரலோகத்தை பற்றி இந்த பூமியில நம்ம எவ்வளவு சொல்ல முடியும்? எவ்வளவு சொல்ல முடியும்? நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்படித்தானே யார் வரையறுக்க? அதனுடைய மேன்மையை, அதனுடைய மகிமையை நம்ம என்ன பண்ண முடியாது, பூமியில சொல்ல முடியாது. நீ போயிட்டு வந்தாலும் சொல்ல முடியாது, போகாம என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. பாருங்க, அதை தேவன் நமக்காக என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக கடவுது என்று சொல்லி ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கின தேவன் தன்னுடைய மனவாட்டி சபைக்காக 2000 வருஷமா உண்டாக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அப்ப அதனுடைய மேன்மை எப்படி இருக்கும் பாருங்க. தேவன் அதை நமக்காக என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு. ஆமென். தேவன் தூதர்களை சிருஷ்டித்தார்.
ஒளியினாலே தூதர்களை படைத்தார். அந்த தூதனுக்கு வளர்ச்சி இல்லை. தூதனுக்கு எத்தனை வருஷம் ஆனா இப்படித்தான் இருப்பான். மனிதனை மண்ணினாலே சிருஷ்டித்தார். ஆவி, ஆத்மா, சரி. மனிதனுக்கு வளர்ச்சி இருக்கிறது. மனிதனுடைய ஆத்மாவுக்கு நித்தியம் இருக்கிறது. நித்தியம் என்கிறது ஆத்மா ஒரு நாளும் சாகாது. ஆமென். சரியா தான் அவன் சொல்லுங்க. நரகத்துக்கு போனாலும் சாக மாட்டான். சாக மாட்டோம். பரலோகத்துக்கு போனாலும் இந்த ஆத்மாவுக்கு ஒரு நாளும் எப்படி என்ன இல்லை இல்லை. பாருங்க பாருங்க, ஒரு பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இல்ல இல்ல 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகத்தை அவர்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். நம்ம உலகத்திலிருந்து என்ன பண்ணணுங்கிறோம்? உலக ஆசை, உலக ஆசை, உலக ஆசை கூடாது. உலகத்தார் அல்லவே உலகத்துக்கு ஒத்த வேஷம். அப்ப உலகத்தை எங்கதான் வச்சுக்கிறோம்? இங்கே உலகம் என்கிறதற்கு எபிரேய மொழியில வேதத்துல ஓலம், ஓலம் என்னது? ஓலம். ஓலம் என்கிறதைத்தான் இங்கே தமிழிலே உலகம் என்று வைத்து விட்டார்கள். அநேக காரியங்களை படிக்க வேணும். ஈப்ரூ பேசுகிற டீச்சரை நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. நோட்ஸை பார்த்தாலும் படுறதுன்னு தெரிஞ்சது. பெரிய டிகிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படிக்கட்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சபைக்கு அநேக காரியங்கள் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. சூத்திரம் ஒரு பெரிய படிப்பு எபிரேய மொழியில படிக்கிறாங்க. அதுக்காக அவற்றாலும் செஞ்சு கொள்ளுங்க. சரி, ஓலம் என்று இருக்கிறது. ஓலம் என்றால் the world without end. The world without end. முடிவு இல்லாத உலகம். முடிவு இல்லாத உலகம். நித்தியம். நித்தியத்தை தேவன் நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணி இருக்கிறாராம்? ஆமென். எல்லாம் சொல்லுங்களா பார்க்கலாம். அப்போ நாம் நித்தியம் என்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அது ஒருவேளை பரலோகமாக இருக்கலாம், அது ஒருவேளை நரகமாகவும். ஆபிரகாமுடைய குமாரன், ஆபிரகாமுடைய குமாரன், ஆபிரகாம் அவனை பார்த்து மகனே என்கிறார். இவன் அவரை பார்த்து தகப்பனே என்கிறார். இந்த மகன் எங்க இருக்கிறான்? மகன் எங்க இருக்கிறான்? யாருங்க சொன்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது அண்ணாந்து பார்த்து ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான், தகப்பனே. அப்ப பூமியில யாரா இருந்திருக்கிறான்? ஆபிரகாமுக்கு. ஆனா அங்க போக என்ன கிடைக்கல அவனுக்கு? பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு இருக்கிறது காரியம் அல்ல. அப்ப பூமியில இவன் உண்மையான ஆபிரகாமுக்கு குமாரனா? ஏன் சொல்றார்? இவளும் ஆபிரகாமுக்கு குமார்த்தியாய் இருக்கிறாளே, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆபிரகாம் குமாரன் என்று சொன்னதுனாலே பரலோகம் என்ன பண்ணல?
நீ கிறிஸ்தவன் சொல்லுகிறதுனால, நான் கிறிஸ்தவன் சொல்லுகிறதுனால பரலோகம் கேரண்டி அல்ல. என்னுடைய ஜீவியம் முக்கியம். கிறிஸ்தவம் நடையிலே அல்ல, கிறிஸ்தவம் உடையிலே அல்ல, சாட்சியில் இங்க இருக்கு மனதுக்குள்ள. என்னுடைய இருதயம் எப்படி இருக்க வேணும்? எப்படி இருக்க வேணும்? ஐ ஆம் ஒயிட் அவுட் பிளாக் இன். பிரயோஜனம் ஒண்ணு இல்ல. பாருங்க, நீ பரலோகம் போக ஆசைப்படுவதனால நீங்க, நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் பரலோகம் போக ஆசைப்படுகிறதுனால நான் பரலோகம் போய்விட முடியாது. நான் நரகம் போகக்கூடாது என்பதற்காக போகாமல் இருக்க முடியாது. சரியா? நீ பரலோகம் போக வேண்டுமானால் இந்த பூலோகத்தில் ஒரு பெரிய யுத்தத்தை நீ நடத்த வேண்டும். ஒரு பெரிய யுத்தத்தை நடத்த வேண்டும். நீ பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த பூலோகத்தில் தான் தீர்மானிக்கிற இடம். இங்கே அந்த பரலோகத்திற்காக ஒரு பெரிய விலை கிரயத்தை நீ கொடுத்தே ஆக வேண்டும். பணம் அல்ல, பணம் அல்ல, நேரம். நேரம், கூடுகை, ஜீவஸ், சாட்சி, ஊழியம், இதுதாங்க விலைக்கிரயம். ஐயா, ஜெபம் என்கிறது நேரம் கிடைக்கிற பொழுது பண்ணுகிறது ஜெபம் அல்ல. நேரத்தை ஒதுக்கி செய்கிறது அங்க ஜெபம். எல்லாத்துக்கும் நமக்கு என்ன இருக்கும்? நேரம். ஆனா கர்த்தருடைய காரியத்துக்கு நீ ஒரு காரியத்தை செய்ய, கர்த்தருக்காய் செய்ய வேண்டும்னா உனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் திறக்க மாட்டாரு. நீ அதற்குரிய விலைக்கிரயத்தை நீ கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை தியாகம் பண்ண வேண்டும். தூக்கமா, தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டும். ஊழியமா, நேரத்தை தியாகம் பண்ண வேண்டும். ஊழியமா, உன்னுடைய சரீர பலத்தை நீ தியாகம் பண்ண வேண்டும். ஏதேதோ சபை ஆராதனையா, ஏதோ ஒரு காரியத்தை நீ தியாகம் பண்ணித்தான் வர. என்ன பண்ண வேணும்? என்ன பண்ண வேணும்? எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் இங்க வரணும்னு நினைச்சீங்க என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அப்ப இன்னைக்கு இந்த பூமியில தேவன் உனக்கு தீர்மானிக்கிற ஒரு அதிகாரத்தை உங்க கையிலே கொடுத்துட்டார். பாருங்க, லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, மகனே, பாருங்க, நீ பூமியில மகன் என்கிற உரிமையோடு தான் வாழ்கிற. கர்த்தருடைய பிள்ளை என்கிற அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உணர்வாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகன், தேவனுடைய மகள். அப்ப இந்த வசனத்தை சொல்லிப்பாரு. அதற்கு பரலோகம், அதற்கு மகனே நீ பூமியில இருந்ததை நினைத்துக்கொள் சொல்கிறாரா இல்லையா? அப்ப செத்த பிறகு மனிதனுக்கு என்ன இருக்கிறது? நினைவு. நீ பூமியில இந்த பரலோகத்துக்கு வரும்படியாய் எனத்தை விலைக்கரையமாய் கொடுத்த. கொஞ்ச நேரத்தை ஒதுக்க முடியுதா? பாருங்க, எல்லாரும் பிஸியா இருக்கிறோம். எல்லாரும் பிஸியா இருக்கிறோம். எப்படா முடியணும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரும், கொஞ்ச நேரம் உட்காரலாம். என்ன இல்லை நமக்கு? சொல்லுங்க. எல்லாருக்கும் விட்டா சொல்லிட்டு போன சொன்னா கூட சொல்லுங்களாம் ஓடுறீங்க. ஏன் ஓடுறீங்கன்னா எனக்கு தெரியுது. யூ ஆர் பிஸி வித் சம்திங். எங்கேயோ இன்னும் அங்கே போய் எனக்கு செய்யணும், சொல்லணும், ஏதோ இருக்கு, தேவைதான். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்காக ஏதோ ஒரு காரியம் நீ செலவு செய்கிற பணம் அல்ல, பணத்தை நான் சொல்லவே இல்லை. நீ செலவு செய்கிற நேரம், நீ செலவு செய்கிறது உன்னுடைய பிரயாசம், நீ செலவு செய்கிற உன்னுடைய பலன் ஒன்றுமே ஒரு நாளும் வீணாய் போகாது. ஆமென்.
தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நரகமும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. போவருக்கு தீர்மானம் தான் நம்ம இடத்துல இன்னைக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, இந்த பூமியில் பாருங்க, வாசிக்க வேண்டாம், மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கிறது. அது ஞாபகம் வந்து சொல்றேன். நாம் பேசுகிற வார்த்தை கூட அங்க என்ன பண்ணப்படுகிறதா? நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் என்ன பண்ணப்படுகிறது? எழுதப்படும். பரலோகம் என்கிறது வானத்திலே இருக்கிறது. அந்த பரலோகத்துக்கு வாசல் என்கிறது பூமியிலே இருக்கிறது. சபை என்கிறது அதற்கு வாசல். இது தேவனுடைய வீடே அல்லாமல் என்னது வேறில்ல. இது யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? இது வானத்தின் வாசல். எழுதுக்கா சொல்லுகிறேன். 28 ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இது வானத்தின் வாசல். இன்றைக்கு வானத்தின் வாசல் உனக்கு எப்படி இருக்க வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். ஆமென். இந்த வாசல் யாருக்கு திறக்கப்படும்? முதல் காரியம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்தரத்திலே பாருங்க, வேதத்துல தேவன் ஏதேனை உண்டாக்கி ஆதாமை கொண்டு வந்து அதிலே வைத்து எல்லா மிருகங்களையும் கொண்டு வந்து இதுக்கெல்லாம் என்ன பண்ண? ஆதாம் என்ன பேரிட்டானோ அப்ப தேவன் கிட்ட உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்ன பார்த்துட்டு இருந்தார். சாயந்தரம் ஆயிடுச்சு. எல்லா பேரும் என்ன ஆயிடுச்சு? எல்லா பேரும் எல்லாம் சொல்லுங்க, எல்லா பேரும் வச்சாயிடுச்சு. உடனே அவர் வீட்டுக்கு போறாரு, இவன் வீட்டுக்கு போகும்போது எப்படி போயிருப்பாரு? இந்த மனுஷன் தான் நான் சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க, எல்லாம் வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுறோம்? அந்த மனுஷன் வந்தாலும் வருவார், எப்போ வருவான்னு தெரியாது. சொல்லுங்க, இந்த மனுஷன் எல்லாத்துக்கும் பேர் வச்சான். எனக்கு பேர் வைக்காம இதுதான் மனுஷ புத்தி. இதுதான் சொல்லுங்களப்பா, இதுதான் மனுஷ புத்தி. இதோட போயிருப்பார். ஒரு எகிப்து நாட்டு பெண், அடிமையான ஒரு பெண் பரலோகத்தின் தேவனுக்கு முதலாக பெயர் வைத்தார். பரிசுத்த ஆவியானவர் அந்த பெயரை ஏற்றுக்கொண்டார். வேதத்தை எழுதுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பெயரை மறக்காமல் எழுதிவிட்டார். என்றால் ஏற்றுக்கொண்டார். என்ன பேரு? நீர் என்னை காண்கிற தேவன். இந்த ஆகார் இரண்டாவது முறை வீட்டை விட்டு என்ன பண்றான்? போறான். பாருங்க, இது இவளுக்கு ஒரு புதிய அனுபவம் அல்ல. எனக்கு ஒரு பழைய அனுபவம் தான். ஓடுறதும் ஓடியாடுறதும் ஓடுறதும் வர்றதும். இப்போ தேவதூதன் வரல, ஆனால் இவள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? இவள் சூருக்கு போகவில்லை. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். சூர் என்கிறது இவருடைய சொந்த ஊருக்கு என்ன பண்ணல? பிறந்த ஊருக்கு போகல. ஏதோ கோபம் வந்துருச்சுன்னு முதல் தடவை போயிட்டா. ஆனா இந்த தடவை நான் போய் எங்க அம்மா அப்பாவோட என்ன பண்ணிக்கிறேன்? நான் விட்டு வந்த கூட்டத்தோடவே என்ன பண்ணிக்கிறேன்? சொல்லுங்களேன். நாங்கெல்லாம் முதல்ல ரசிக்கப்படாத போது இந்த சபைக்கு வரதுனால எங்க இருந்தோமோ அங்கே என்ன பண்ணிக்கிறோம்? அங்கேயே போறோம் எங்க ஜாதி ஜனத்தோட. ஆகார் போகவில்லை. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க. ஆகார் சொந்த ஊருக்கு போகவில்லை.
குமார்த்தியே கேள், தகப்பன் வீட்டை என்ன சிஸ்டர் அடிக்கடி பெங்களூர் போறீங்க, தகப்பன் வீட்டை என்ன பண்ணி விடு, மறந்து விடு. நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. நீ எசேக்கியேல் சொல்லுகிறபடி உன்னுடைய தோப்பில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஆகார் ரட்சிக்கப்படல, ஞானஸ்தானம் எடுக்கல, பைபிள் வாசிக்கல, ஆனால் பெயர் சபாவை விட்டு ஆணையின் கிணறை விட்டு போக மாட்டேன், உடன்படிக்கை பண்ணின இடத்தை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். நான் இந்த இடத்துல தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். அந்த உடன்படிக்கை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே மத்திய வானத்திலே கூட்டுங்கள். ஹல்லேலூயா. யாரு உடன்படிக்கைய காத்து கொண்டவர்கள். ஆமென். அவங்களுக்கு தாங்க சத்தம் கேட்கும். இங்கே என்ன பண்ணிவாங்க, ஏறிவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் சத்தம் என்ன ஆகாது, புரியாது. இந்த ஆகாருக்காக உடன்படிக்கையை காத்து கொண்ட ஆகாருக்காக தேவன் வானத்தை திறந்தார். ஆமென். எதற்காக? ஆகாரோடு என்ன பண்ண வேண்டும், பேச வேண்டும். இந்த உடன்படிக்கையை காத்து கொண்ட ஆகாருக்காக தேவன் பூமியை திறந்தார். எதற்காக? ஆகாருடைய தேவையை சந்திக்க வேண்டும். ஆமென். இந்த உடன்படிக்கையை காத்து கொண்ட ஆகாருடைய கண்களை திறந்தார். எதற்கு? அற்புதத்தை நீ பார்க்க வேண்டும். ஆமென். கர்த்தர் யாருக்கு வானத்தை திறக்கிறார்? அவருடைய உடன்படிக்கையை காத்து கொண்டவங்க. ஆமென். அது என்ன பண்ணக்கூடாது? என்ன பிரதர், என்ன கல்பனா என்னமா? இன்னைக்கு சொந்தக்காரங்க நிறைய வந்துட்டாங்க. அவங்களுக்கு சமைச்சு சொந்தக்காரங்களாம் இருங்க, நான் போயிட்டு எங்க போயிட்டு வரேன். கல்பனா மாட்டிச்சு நினைக்காதுங்க, உதாரணத்துக்கு சொன்னேன். யார் வந்தாலும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, இருங்க, நான் ஆராதனைக்கு என்ன ஓடிட்டு வரேன். போயிட்டு முடிய ஓடியாந்தாரு. வீட்டா சிஸ்டர் ஜவான்னு சொன்னோன்னு கண்ணை மூடுவாங்க எல்லாரும். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், எழுந்திரிச்சு வந்துடுவேன். நான் கர்த்தர் பார்க்கறாங்க. அவர் இரும்பு, நான் தான் சொன்னேன், இப்போ என்ன சீட்டில் உட்காந்துக்கிறாரு, கிருபையின் ஆசனத்தில். அவர் தான் கிருபையின் ஆசனத்தில் இருக்கிறார், நான் கிருபையின் ஆசனத்தில் இல்லை. சரி, ஆகாருக்காக கர்த்தர் வானத்தை ஏன் அவர் உடன்படிக்கையை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன். பிள்ளை செத்தாலும் நான் உடன்படிக்கை விட மாட்டேன். தண்ணீர் இல்லையா, உடன்படிக்கை விட்டு போக மாட்டேன். அப்பம் இல்லையா, உடன்படிக்கை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஒன்று. இரண்டாவது, ஆதியாகமம் 28:12. அங்கே அவன் சொப்பனம் கண்டார். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. யாக்கோபு பிரயாணமாய் போகிறான். ஆபிரகாமுடைய செல்வத்தை பூமி தாங்கக்கூடாதா இருந்தது. ஆபிரகாமுடைய வீட்டிலே 318 பேர் யார் இருக்கிறாங்களா? ஒரு வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்களா? ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய எலிசபெத் அம்மா வீட்டுக்கு பின்னால ஒரு பங்களா இருக்குது. என்னம்மா பின்னால வண்டி ஆப்பாச்சுன்னு அங்கே நின்றுட்டு எங்க தோண்டிட்டு 2-3 வீடு. அவங்க சும்மா கேட்டேன், யாருமா நீங்க? நல்ல வேலை அவங்க என்ன கேட்கல. நாங்கள் பங்களாவில் வேலை செய்யணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? 8 பேர் வேலை செய்யணும். எத்தனை பேர்? 8 பேர். 8 பேர் ஒரு வீட்டில் என்ன பண்ணுறாங்களா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்போ யோசிக்கிறேன், 318 பேர் அவங்க வீட்டில். அப்போ ஆபிரகாமுடைய செல்வம் எவ்வளோ? இப்பேற்பட்ட ஒரு செல்வ சீமானுடைய பையன் யாரு? ஈசாக்.
அப்பா சொத்தெல்லாம் வந்துருச்சு. இவன் விதைத்தால் 100 மடங்கு. எங்கதான் போட்டான்னு தெரியல சொத்தெல்லாம். என்ன எங்க எங்க நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி வந்தது, கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏதோ ஒரு பிரசங்கத்துக்காக. 1300 கிலோ தங்கத்தை ஒரு கோயில் கணக்கு காட்டியிருக்காங்க, எழுதிருச்சு. தங்கத்தை இதுதான் கொஞ்சம் நெஞ்சத்துக்கு நான் போகிறாங்க. எத்தனையா 1300 கிலோ எழுதிருச்சுங்க. அந்த கர்த்தா எல்லாம் இருக்கிற கணக்கு பாருங்க. சரி, செல்வ சீமான் இவனுடைய பையன் யாக்கோபு பாருங்க. ஆபிரகாம் தான் பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது 10 ஒட்டகத்துல அங்க கொடுத்தாங்க, பரிசு கொடுத்தான்னு போறான். ஈசாக்கு பார்த்துட்டு இருந்தவன் தான் பையன் அவனுக்கு போறான், மாமா வீட்டுக்கு போறான், அங்க பொண்ணை கட்டிட்டு வர போறான். எத்தனை கொடுத்தாரு? வேதத்துல ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் பரிசுத்தவான் அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே எனக்கு சாப்பாடு தாப்பா. சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணினான். அப்படின்னு என்ன, அடுத்த வேலை உணவு என்னன்னு, இங்கிருந்து கோரிமேடு போற தூரம் இல்லை பாபு, எவ்வளவு தூரம், எவ்வளவு நாள் ஆகிருக்கும்? 1 மாசம் ஆயிருக்குமா? இங்கிருந்த மீதியான தேசம் போக அங்க இருந்து எங்க வரணுமே, கல்தேயர் தேசம் வரணும். இப்படி 1 மாசத்துக்கு மேலதான் ஆயிருக்கு வேணும். மாத்திக்கு அவனுக்கு என்ன இல்லை, கோலும் கையுமா போய் கொண்டிருக்கிறான். அப்பாட்ட ஏதாவது காசு கேட்டானா? அப்பா சொன்னாருங்கிற ஒரே வார்த்தைக்காக இவன் போறான் பாருங்க. இவன் வாழ்க்கையிலே சூரியன் மறைந்தது, இவன் வாழ்க்கையிலே தனிமை வந்தது, இவன் வாழ்க்கையிலே பலவீனம் வந்தது, இவன் வாழ்க்கையிலே இருள் மூடினது, இவன் வாழ்க்கையிலே வழி தெரியாமல் போனது. இத்தனைக்கு காரணம் யாரு? அப்பா சொன்ன என்னையா இந்த பாசு சொல்லி தான் நாங்கள் போனாங்க, ஒன்றும் நடக்கல. நம்மளாம் என்ன பண்ணுவோம், கேள்வி உடனே அவன் எதை கேள்வி கேட்டானா, பேசாம படுத்தான். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ அவனுக்கு கர்த்தர் வானத்தை திறக்கிறார்கள். ஆமென். இன்னைக்கு பெற்றோருடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு உலகத்துல பிடிக்காத முதல் காரியம் 3 காரியம் இருக்குது. அது நம்பர் அப்பா அம்மா சொன்னா பிள்ளைகளுக்கு பிடிக்கலனா எழுத்து பேசினா அது அவங்க பிள்ளைன்னு அர்த்தம். உங்க பிள்ளை உங்களுக்கு என்ன ஆகாது, அவங்க பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன சிஸ்டர் என்ன பண்ணாது, கீழ்ப்படிய மாட்டான். சரி, இவன் கர்த்தர் என் மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. எங்க தாத்தாவுக்கு சொன்ன தரிசனம் என்னை கொண்டுதான் என்ன பண்ண வேணும், எங்க அப்பாவுக்கு சொன்ன தரிசனம் என்னை கொண்டுதான் என்ன பண்ண வேணும், நிறைவேற வேண்டும். ஒருவேளை நான் முடியாதுன்னு சொன்னா தேவனுடைய திட்டம் என்னை விட்டு என்ன ஆயிரும். அவனுக்கு கர்த்தர் வானத்தை என்ன பண்ணாரு, வானத்தை திறந்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 2வது காரியம் 3 எசேக்கியேல் 1:1. 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட. வானங்கள் என்ன பண்ணப்பட்டது? சிறை கைதியாய் இருக்கிறான், அந்நிய தேசத்தில் இருக்கிறான், சிறைப்படுத்தி விட்டார்கள். ஆனா ஜெபத்தை அவங்களால என்ன பண்ண முடியல. சிறையிலே இருந்தாலும், வியாதியிலே இருந்தாலும், பலவீனத்தில் இருந்தாலும், என்னமா கல்பனா, பலவீனத்தில் இருந்தாலும் என்ன பண்ண வேணும், ஜெபம் பண்ணுகிறவனுக்கு, ஜெபிக்கிறவனுக்கு வானம் என்ன பண்ணப்படுகிறது, திறக்கப்படுகிறது. ஆமென்.
கஷ்டம் இருக்கிறது. ஆண்டவர் என்னை ஏங்க சோதிக்கிறாரு? அவருக்கு வேலை இல்லை, அவருக்கு பொழுது போகலை. எங்க இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே நம்ம என்ன பண்ண, ஆண்டவர் என்னைய நீ அதுக்கு மத்தியில ஜெபிக்கிறாயா? பாருங்க, வானம் திறந்தது. பாருங்க, அது 48ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். சுற்றிலும் அதன் அளவு சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோலாகும். அந்நாள் முதற் கொண்டு நகரம் இங்கெல்லாம் எடுத்துட்டீங்களா? தெலுங்கா சுற்று வாசிக்கிறீங்களா? அந்நாள் 48 அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதற்கொண்டு எல்லாரும் சொல்லலாமா? அந்த நாள் முதற்கொண்டு, அந்த நாள். ஏமா கல்பனா, நீ ஜபம் நல்லா பண்ணணுமா? என்ன எழுது? அந்த நாள் முதற்கொண்டு. அந்த எந்த நாள் முதற்கொண்டு நீ ஜெபிக்கிறையே அந்த நாள் முதற்கொண்டு நகரம் யெகோவா ஷமா. ஆமென். நான் உன்னுடனே கூட, நம்ம பாடணுமே, யெகோவா ஷமா, கூடவே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஜெபிக்கிற உனக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார். நீ என்னைக்கு முழங்கால் படி போடுகிறாயோ அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுகிறார்? வானத்தை. ஆமென். கைதூக்கிய சொல்லுகிற வெட்கப்படாம, கர்த்தர் எனக்காக வானத்தை என்ன பண்ணுவார்? திறப்பார். கர்த்தர் என்னோட கூட, கர்த்தர் என்னோட கூட. ராஜா சொல்லுங்க, கர்த்தர் என்னோட கூட, படிக்கிற போது என்னோட கூட, வேலைக்கு போகும்போது என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஜெபிக்கிறவனுக்கு வானத்தை என்ன பண்ணாரு? 4 மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இதோ இயேசுவுக்கு வானம் என்னானது? திறக்கப்பட்டது. இப்போ போதும். இப்போ இயேசுவுக்கு வயது 30. இன்னும் சொல்றதெல்லாம் சொல்லுங்க, என்ன சொன்னாலும் ரைட்டுங்க. 30. சரி, 30 பெரும்பாலும். இயேசுவுக்கு வயது 30 வருடமாய் இயேசுவுக்கு வானம் திறந்ததா? இல்லை. இன்னைக்கு என்ன இருக்கிறது? இன்னைக்கு திறக்கிறது. ஏன் பாருங்க, எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், சமாரியா தேசத்தார் எல்லாரும் என்ன பண்ணினார்களாம்? அன்னைக்கு யோர்தானிலே யோவானாலே ஞானஸ்நானம் பெற 12 கோத்திரங்களும் ஒன்று கூடிவிட்டது. 12 கோத்திரம் எங்க கூடி இருக்குது? நீங்க மார்க்ல வாசித்தால் இருக்கிறது. ஒண்ணு கூடிருச்சு. 12 கோத்திரமும் இப்ப ஞானஸ்நானத்துக்கு ரெடியா இருக்குது. எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா கூட்டம், எல்லா கூட்டமும் எல்லாரும் கூடிட்டாங்க. 12 கோத்திரத்துல இருக்கிறவனும் வந்து ஞானஸ்நானத்துக்கு என்ன பண்றான்? லைனா சட்டை கழட்டிட்டு சொல்லுங்கப்பா, ஏதாவது நிக்கிறான். அந்த நிக்கிற சட்டையை கழட்டிட்டு நிக்கிற கூட்டத்துல யாரு நிக்கிறா? இயேசு நிக்கிறான். இயேசு பாவம் செய்யவில்லை. அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இப்படி எல்லா நீதியையும் எல்லா தேவனுடைய சட்டத்தையும் என்ன பண்ண வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பாவிகளுடைய வரிசையிலே இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? நிற்கிறார். பாருங்க, ஒருவேளை நான் கற்பனை சொல்றேன், 12 கோத்திரமும் இயேசுவை பார்த்திருக்கும். இவன் என்ன சொல்லிட்டு தெரியுறான்? ஊர் புறா நானு தேவனுடைய, ஆனா ஊரல் என்ன சொல்லிட்டு இருக்குது? நாங்க வேசித்தனத்துல. இவன் பாரு, ஞானஸ்நானம் எடுக்கும் போது நீ அங்க கோத்திரத்தை சொல்லணும், நீ உன் தகப்ப பேரை சொல்லணும். இவன் எப்படி சொல்லுவான்? எல்லாருக்கும் எப்படி இருக்குது? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க?
இவன் எப்படி அப்பா பேரை பார்க்கலாம் பாருங்க. 30 வருடமாய் திறக்காத வானம் இன்றைக்கு என்ன ஆகுது? திறந்து இந்த 12 கோத்திரத்துக்கும் ஒரு பதிலை சொல்லுகிறது. இவர் என்னுடைய நேச குமாரன். ஹல்லேலூயா. ஏண்டா 12 கோத்திரம் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? இவன் அப்பா பேரை என்ன சொல்லுவான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இவர் யாருடைய குமாரன்? எல்லாருடைய வாங்கி அடைச்சிட்டார். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் போய் நான் பிதாவுடைய குமாரன் என்ன பண்ணிக்கல, என்ன பண்ணல? எல்லாரும் ஊரே என்னை பேசுதுங்க, என்னங்க செய்யுதுங்க இப்படி வந்துட்டுங்க வச்சுக்கப்பட்டுனேன். ஊர் பேசுறது பேசட்டும். கர்த்தர் ஒரு நேரத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? கர்த்தர் ஒரு நேரத்தை, எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாருங்க. அந்த நேரத்துல உனக்காக வானத்தையும் தவிர்ப்பாங்க. உன்னை பேசுறவன் வாயெல்லாம் என்ன பண்ணுவாரு? அன்றைக்கு அடைப்பாருங்க. ஆமென். இருக்கட்டும். இயேசு இப்பொழுது என்ன பண்ணாரு? வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால வானம் அவருக்கு திறந்தது. 5 அப்போஸ்தலர் 7:5. இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய 7:5 அப்படியாமா? இல்ல 55மா? 7:50. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. இங்கே சேவான் அண்ணாந்து பார்க்கிறான். சேவான் வாழ்க்கையில ஒரே ஒரு பிரசங்கம் செய்தான். பேதுரு பிரசங்கம் பண்ணாரு, 3000 பேரு. சேவான் பிரசங்கம் பண்ணாரு, எத்தனை பேர் வச்சுக்கப்பட்டாங்க? அவன் மேல கல்லுதான் என்னாச்சு பாருங்க. இவன் வானம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? இவன் ஆண்டவரே இவர்கள் என்ன பண்ணும்? அநியாயமா என் மேல கல்ல என்ன பண்றீங்க? அநியாயமா என் மேல கல்ல வீசுறீங்க. சொல்ல என்ன பண்றீங்க? அவன் கல்ல வீசினாலும் சரி, சொல்ல வீசினாலும் சரி, இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் உன்னை என்ன பண்ணுவாரு? நான் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன். கர்த்தர்கிட்ட சொல்லுங்களேன். வீட்டில் கர்த்தர் பார்த்துக்குவார். அவர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோ. கர்த்தர் ஒரு நாள் என்ன இதுக்கு என்ன பண்ண உடனே ஸ்தேவான் இயேசுனுடைய சிலுவை அன்பை அங்கே காட்டுகிறான். ஆண்டவரே இவர் மேலே என்ன பண்ண வேண்டாம்? இவர் மன்னிச்சிருப்பான். நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சொல்ல முடியுமா? யோசிக்கவே முடியாது. அவனுக்காக வானம் என்ன பண்ணப்பட்டது? கடைசியாக அப்போஸ்தலர் 10:11. வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல. சரி, வானம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? திறக்கப்பட்டிருக்கிறது. 20வது வசனம். எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. சாரி, இங்க பாருங்க. நீங்க ஒன்றுக்கு என்ன பண்ண வேண்டாம்? சொல்லுங்களேன். நீங்க சந்தேகமே படாதீங்க. என்ன பண்ணாதீங்க? யாரும் என்ன பண்ண வேண்டாம். ஆமா, இங்க பாருங்க. நான் உங்களை விட நான் தான் டைம் பார்த்துட்டு இருக்கிறேன். 11:10 கூட்டத்தை முடிச்சிருவேன். நீங்க யாரும் என்ன பண்ண வேண்டாம்? சந்தேகம் ஒருவரும் என்ன பண்ண வேண்டாம். சொல்லுங்களப்பா. சந்தேகப்படாதீங்க. கூட்டம் 10 மணி 11:10 முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இவரு மேல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? யோசிச்சுட்டு இருக்கிறார். போலாமா வேண்டாமா? அவன் நம்ம ஊருக்காரன் இல்லை. நம்ம ஊருக்காரங்கிறத விட நம்ம ஜாதிக்காரன் இல்லை. போலாமா? என்ன பண்ணலாம்? வேண்டாமா? ஏயா உன்னை கூப்பிடுறவன் ஒரு பெரிய அதிகாரி. யார் வந்திருக்கிறா? இத்தாலியா பட்டணத்தில் அவன் ஒரு பெரிய அதிகாரிட்டு உனக்கு ஒரு அழைப்பு வந்திருக்குது. நீ என்ன பண்ற?
சந்தேகப்பட்டு என்ன பண்ற? உட்கார்ந்துட்டு அவர் அங்கிருந்து வானம் திறக்க எதுக்கு? பேதுருவே, நீ ஒன்றுக்கு என்ன பண்ண வேண்டாம்? சந்தேகம் பாருங்க. நீ எந்திரிச்சு போப்பா. உனக்காக 2 பேரு வாசல்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? உனக்கு காத்துட்டு இருக்கிறான். பேதுருங்கிறது எப்போது கீழே இறங்கி வருவார். வாசல்ல 2 பேரும் காத்துட்டு இருக்கிறான். பேதுருவே, உனக்காக அந்த ஊர்ல அவங்க ஊர்ல ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்குது? 2 பேரும் போயிருக்கிறாங்க. அவங்க பேதுருவோட என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு வருவாங்க அப்படின்னு என்ன பண்ண, அவங்க பேதுரு வந்து ஏதாவது என்ன பண்ணுவார்? நம்மோட கூட பேசுவாரு. அதைய கேட்கலாம்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உனக்கு வாசல்ல 2 பேர் காட்டுக்கிறானப்பா. உனக்கு ஒரு கூட்டம் உன்னுடைய வார்த்தையை கேட்க நீ பெரிய தியாகி பேச வேண்டாம். ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எங்கேயோ ஒரு இடத்துல உனக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உனக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, 10-20 வருஷத்துக்கு முன்னால நோட்டீஸ் கொடுத்தா, நோட்டாண்டிலிருந்து கொடுத்து அப்படியே கொடுத்துட்டு வரோம். ஒரு வீட்டில் கொடுத்தா எடுத்துட்டு போட. என்னங்க ஐயா, வாசல் கொடுக்குறோம், வாசல் வாங்கி தான் வைங்க. நேரம் கிடைக்கும் போது படியா. என்னையா யோ போறையா இல்லையா? வந்துட்டானுங்க, விடக்கூடாது. வாங்கி வச்சுக்க. அப்புறமேலு நேரம் கிடைச்சா படி, இல்லைன்னா கிழிச்சு போடுயா. கொடுக்குறேன்னு இல்லை, சும்மா வாங்கி வச்சுக்கோயா. டேய், அது வாங்கி வைக்கிறேன். போயிட்டு வரும்போது மட்டும் வந்தாலும் கூப்பிட்றோம். நாங்கள் சாகலான்னு இருந்தோம். விஷத்தை குடிச்சிட்டு நீ கொடுத்து படித்ததுனால கொஞ்சம் தள்ளி கொடுத்தோம். சாக என்ன பண்ணிட்டோம்? ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் எப்படியாவது ஒரு காரியம் என்ன பண்ணுவார்? என்ன செய்வார். நம்ம ஏன் நீ சொல்லுகிற வார்த்தையில் ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய எண்ணம் வச்சிருப்பாருங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? செய்வாங்க. கிறிஸ்தவன் என்கிறவன் ஊழியம் என்மேல் விழுந்த கடமை, ஆப்ஷன் அல்ல. நீ செஞ்சா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு நீ சூடா என்ன பண்ணலாம்? சூடா சாப்பிட்டு போட்டு மத்தியானத்தில் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணலாம்? வேலைக்கு என்ன பண்ணலாம்? ஃப்ரெஷ்ஷாக போகலாம். ஏங்க கொஞ்ச நேரத்தை இந்த நாளை கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு என்ன பண்ணலாம்? யாரோ ஒருத்தருக்கு நீ போய் சுவிசேஷத்தை சொல்லு. ஏதோ ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு வந்துரு. உன்னாலே முடிஞ்சது. அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்ன செய்யும்? கிரியை செய்யுங்க. சினிமாவில் திரைப்படத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த ஏவிஎம் ராஜன் ஒரு நோட்டீஸை படித்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தரிசனத்தை பார்த்து சாகாம ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்யணும். தெரியுமில்லைங்க அவரை பற்றி. ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கிரியை நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அடுத்தவர்களுக்கு சொல்ல வைக்கப்பட வேண்டும். என்னை குறித்து சொல்ல வைக்கப்பட்டா நானும் பரலோகத்தில் பிதாவினிடத்தில் சொல்ல. ஒரே முறை இயேசுவை பார்த்துவிட்டு ஒரு முறை பார்த்த இயேசுவை அநேகருக்கு போய் சொன்னான். ஊர்ல எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவ யாரு? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து காபோஜனம் எடுத்து சபைக்கு ஒழுங்கா என்ன பண்ணிட்டு இருந்தவர். இயேசுவை பார்த்தியா? பார்த்தேன், அவ்வளவுதான். சொல்ல ஏன் சொல்லக்கூடாது? ஏதோ ஒரு வகையில சொல்லு. உன் வண்டியில் எழுது, இயேசு ரட்சிக்கிறார். எவனோ கிரிக்கெட் படத்தை என்ன பண்ணாத உன் வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்ன பண்ணாத ஒட்டாத.
எந்த வழியில சொல்ல முடியுமோ அந்த வழியில சொல்லுங்க. பேதுருவே, நீ ஒன்றுக்கு சந்தேகப்படாம இன்னைக்கு பரலோகம் உனக்காக வாசல் பரலோகத்தை திறந்திருக்கிறான். எதற்கு? சந்தேகப்படுகிற உன்னோடு பேசும்படியாய், சந்தேகப்படுகிற உன்னை அனுப்பும்படியாய். உனக்காக வாசல்ல 2 பேர் காத்திருக்கிறான். உனக்காக ஒரு வீட்டில் ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. உனக்காக பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கிறார். இந்த பேதுரு பேசுகிற பொழுது எல்லாரையும் பரிசுத்த ஆவியில என்ன பண்ண வேணும்? நிரப்ப வேணும். அதுக்காக அவர் பரலோகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவரும் காத்து கொண்டு இருக்கிறார். ஒரு கூட்டமே உனக்காக காத்திருக்கிறது. தரிசனம் பெற்ற பேதுருவே, சந்தேகப்படாமல் எழுந்துப்போம். இன்னைக்கு உனக்கு வானத்திலிருந்து இன்னைக்கு வருகிற சத்தம், சந்தேகப்படாத. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். உனக்கு வானத்திலிருந்து வருகிற சத்தம், புறப்பட்டு போங்க. எல்லாரும் ஜெபிக்கலாமா? வானம் திறந்தது. பெயர்செபா விட்டு போக மாட்டேன் என்று சொன்ன ஆகாருக்காக வானம் திறந்தது. அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னை ஒப்புக் கொடுத்தவன், அவனுக்காக வானம் திறந்தது. சிலுவையினுடைய அன்பை வெளிப்படுத்தினான், அவனுக்காக வானம் திறந்தது. சிறையிலே இருந்தாலும் ஜெபத்திலே இருக்கிறான், அவனுக்கு வானம் திறந்தது. யெகோவா ஷம்மா என்று சத்தம் அவனுக்கு வருகிறது. நீ சிறையிலே இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், தீராத பிரச்சனையில இருக்கலாம். இருக்கட்டும், ஜெபத்தை விடாதே. உனக்கு கர்த்தர் யெகோவா ஷம்மா. எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா ஷம்மா. ஆளு பிரச்சனையில இருக்கிற எனக்கு யெகோவா ஷம்மா. வியாதியில் இருக்கிற எனக்கு யெகோவா ஷம்மா. பலவீனத்தில் இருக்கிற எனக்கு யெகோவா ஷம்மா. போராட்டத்தில் இருக்கிற எனக்கு யெகோவா ஷம்மா. அவமானத்தில் இருக்கிற எனக்கு கர்த்தர் யெகோவா ஷம்மா. படிக்கிற எனக்கு யெகோவா ஷம்மா. ஜெபம் கர்த்தரோடு கூட இருக்கிறவர். இயேசுவுக்காக வானம் திறந்தது. நீதிக்கு கீழ்ப்படிய வேண்டும். சந்தேகப்பட்டதான பேதுருக்கு கூட வானம் திறந்தது. நீ புறப்பட்டு போங்க.